Hello students, standard 6th, term 2, science. Today we are going to learn, here unit 5, the cell. Generally we know the structural organisms of the cell, which is nothing but three major parts. Upon the structural organization of the cell, three parts நம்ம மேஜரா சொல்லுவோம். Outer cell membrane, liquid cytoplasm and a nucleus. So nucleus இல்லனா பாத்தீங்கன்னா எதுவுமே உயிர் வாழ முடியாது. ரொம்ப மேஜர் பார்ட் வந்து நியூக்ளியஸ். So அத சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் சைட்டோபிளாசம், செல் மெம்பரேன்ஸ் எல்லாமே. So analogous to the body is internal organ. Internal organ நமக்குள்ள இருக்கக்கூடிய organs. இதெல்லாம் நமக்குள்ள இருக்கக்கூடிய organs, eyes, heart, lungs. These are the organelles or specialized structures, right? ஒவ்வொரு விதமான ஸ்ட்ரக்சர்லயும் ஒவ்வொரு விதமான ஃபங்க்ஷன்ஸையும் கொண்டு வருது. So it performs valuable functions. So அந்த ஃபங்க்ஷன் ஏன் வேல்யூபிள் சொல்றாங்கன்னா கண்ணுலன்னா பார்க்க முடியாது. ஹார்ட் இருந்தாதான் பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். பிளட் சர்க்குலேஷன் இருக்கிறதுல அதாவது பம்ப் ஆகணும். ஸோ அப்ப ஹியூமன் கேன் லிவ் வித்தவுட் ஹார்ட்னா இட் இஸ் நாட் பாசிபிள், ரைட்? வித்தவுட் ஹார்ட். ஸோ ஹார்ட் இஸ் வெரி மஸ்ட், எசென்ஷியல் ஒன். லங்ஸும் அதே மாதிரி தான். வி ஹாவ் டு பிரீத், ரைட்? ஸோ லங்ஸ் இஸ் வெரி மஸ்ட். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். Necessary for normal cellular operations, which means இதெல்லாமே ஒரு நார்மல் செல்லுலர் ஆப்ரேஷன் சொல்றாங்க. பாக்குறது, பிளட் சர்க்குலேட் ஆகுறது, ஹார்ட் பம்ப் ஆகுறது, லங்ஸ் மூலமா சுவாசிக்கிறது, இதெல்லாமே வந்து ஒரு நார்மல் தான். So many of the minuscule but distinct structures called organelles. So many of minuscules, நிறைய விதமான minuscules நம்ம என்ன சொல்லணும்? Organelles lie within these cells. அப்ப செல்ல இருக்கக்கூடிய அந்த minuscules நம்ம என்ன சொல்றோம்? Organelles ன்னு சொல்றோம். Okay, let's just see the size of the cell. Okay, size of the cell. Why we need to consider the size of the cell? அப்படின்னா எல்லாரும் ஒரே மாதிரி சைஸ்ல இருக்குமா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா? சோ அதுக்கேற்ற மாதிரி செல்லோட ஸ்ட்ரக்சர் அல்லது சைஸ் என்ன ஆகும்னா டிஃபர் ஆகும். So the size of the cells may vary from a micrometer to a few centimeters. Most cells are microscopic and cannot be seen with the naked eye. நம்மளால நார்மலான பார்வையால என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. மைக்ரோஸ்கோப், மைக்ரோமீட்டர்ல இருக்கக்கூடிய, மைக்ரோமீட்டர் அளவு அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த செல்ஸை வந்து we can't see. ஈவன் சென்டிமீட்டர் இருக்கக்கூடியமே நம்மளால என்ன பண்ண முடியும்னா அந்த அளவுக்கு தெளிவா அப்சர்வ் பண்ண முடியாது. சோ இதுக்கெல்லாம் பாக்குறதுக்கு என்ன வேணும்? மைக்ரோமீட்டர்ல எல்லாம் பாக்குறோம்னா மைக்ரோஸ்கோப் வேணும். சோ மைக்ரோஸ்கோபிக் அப்படின்னா மைக்ரோஸ்கோப் இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா பார்த்து என்ன பண்ணலாம், நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். நார்மல் நேக் ஐ, நம்ம நார்மலான கண்ணை என்ன பண்ண முடியாது, பார்த்து அப்சர்வ் பண்ண முடியாது. They can be observed only through the microscope. Okay, the smallest size of the cell is present in bacteria. அப்ப பாக்டீரியால என்ன இருக்கு? Smallest size of cell. அப்ப smallest size of cellனால என்னன்னா bacteria. The size of the bacterial cell ranges from 0.01 micrometer to 0.5 micrometer. ரொம்ப சின்னது, ரொம்ப சின்னது, கண்ணுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இது இந்த வேல்யூ இருக்கு. சோ அப்ப இந்த அளவுக்கு இருக்குன்னா நம்ம எதெல்லாம் பார்க்க முடியும்? மைக்ரோஸ்கோப்ல தான் பார்க்க முடியும். சோ 0.001 micrometer to 0.5 micrometer. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா smallest size of the cell which is present in the bacteria. Okay. Now on the other hand, the largest cell is the egg of an ostrich with 170 millimeter width. அதாவது இந்த ஆஸ்ட்ரிச் அந்த பேர்டோட எக் தான் பாத்தீங்கன்னா 170 millimeter வித்ல இருக்கக்கூடிய ஒரு லார்ஜஸ்ட் செல் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதை நம்மளால என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். இது மைக்ரோமீட்டருக்கும் இந்த மில்லிமீட்டர் அளவுல நம்ம என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். ஏன்னா இந்த வேல்யூ விட இந்த வேல்யூ என்னது? It is too big, 170 millimeter. Definitely we can see this, right? Okay. In the human body, the nerve cells are believed to be the longest cell. அப்போ நம்ம human bodyல longest cells believe பண்ணக்கூடிய ஒரே விஷயம் வந்து nerve cell. Nerve cell தான் human bodyல ரொம்ப பெரிய செல்னு சொல்றாங்க. Next, 5.2.2 ஷேப்னு கொடுத்திருக்காங்க. Shape. Why we need to analyze about the shape? Size படிச்சு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஸ்ட்ரைக் ஆகணும்? ஷேப் வந்து ஸ்ட்ரைக் ஆகணும். Because it may vary from different places, right? ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விதமான செல்லோட சைஸ் சேஞ்ச் ஆயிருக்குன்னா so we can say that the shape also can change. Cell are of different shapes. அதான் நான் சொன்னது. செல்ல மேஜரா வச்சுதான் நம்ம டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அனலைஸ் பண்றோம். For example, some shapes are given in the below pictures. Okay, they have given what? Nerve cell வந்து இந்த மாதிரி இருக்கு, ரெட் பிளட் செல்லுடைய ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கு, ஷேப், மசில் செல்லுடைய ஷேப் இந்த மாதிரி இருக்கு. அப்போ ஒவ்வொரு விதமான
செல்லுக்கு ஒவ்வொரு விதமான ஷேப் இருக்கு. So this is nothing but different shapes in a human body or animals or plants. Okay. Next, number. What is my number? Which means counting. Okay. The number of cells present in different organisms may vary. ஒரு இந்த அனிமலுக்கு வேற மாதிரி இருக்கும், ஹியூமன்ஸ்க்கு வேற மாதிரி இருக்கும், பிளான்ட்ஸ்க்கு வேற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே என்ன ஆகும்? வேரி ஆகும். ஸோ ஆர்கானிசம்ஸ் மே எதர் பி யூனிசெல்லுலர், சிங்கிள் செல், ஒரே செல்லா இருக்கும், ஆர் மல்டி செல்லுலர், விச் மீன்ஸ் நிறைய செல்ஸ் மூலமா ஃபார்ம் ஆகக்கூடியதுதான் மல்டி செல்லுலர். யூனிசெல்லுலர்னா சிங்கிள் செல், மல்டி செல்லுலர்னா different types of நிறைய செல்ஸ் இருக்கும். Organisms such as bacteria, amoeba, chlamydomonas and yeast are unicellular. ஒரு செல் உயிரின்னு சொல்லுவாங்க. So the bacteria, amoeba என்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா chlamydomonas, yeast, these are all comes under unicellular. And what about multicellular? Organisms such as Spirogyra, mango, human beings, these are all comes under multicellular. So multicellular na Spirogyra nu irukku. Next mango, we know the mango, right? Next human beings, நம்ம மனுஷங்க இருக்கோம் இல்லையா? ஸோ நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மல்டி செல்லுலர் அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா இங்க பார்த்து நர்வ் செல் மாதிரி இருக்கு, மசிலோட செல் வேற மாதிரி இருக்கு, ரெட் பிளட் செல்ஸ் வேற மாதிரி இருக்கு. ஸோ அப்போ ஒவ்வொரு செல்லும் வித்தியாசமா இருக்கிறதுனால we are மல்டி செல்லுலர். ஓகே, ஸோ மேட் அப் ஆஃப் few hundred to million cells. ஸோ நம்ம உடம்புல வந்து நம்ம இந்த ஸ்பைரோகைரா, மேங்கோ அல்லது பொதுவா ஹியூமன் பீயிங்ஸ் எடுத்தாலே 100ல இருந்து மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் மூலமா நம்ம என்ன இருக்கோம், மேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ். ஸோ அது சைஸை பேஸ் பண்ணி, ஷேப்பை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், நம்பர் ஆஃப் அந்த செல்ஸை படிச்சோம் இல்லைங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சி ஃபர்ஸ்ட் வைரஸ் ரொம்ப குட்டியா இருக்கும், அதை விட கொஞ்சம் இதுவா இருந்தாலும் பாக்டீரியம் செல்லாம் நமக்கு நல்லா தெரியும், இப்பதான் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ வைரஸ் விட கொஞ்சம் பெருசா இருக்கும், அதை விட கொஞ்சம் பெருசுதான் என்னது, பிளான்ட் செல். ஓகே, பிளான்ட் செல்லோட இது வந்து வைரஸையும் பாக்டீரியா விட கொஞ்சம் பெருசா இருக்கும். ஹியூமன் எக், ஸோ பிளான்ட்ஸ் இதை கன்சிடர் பண்ணும்போது ஹியூமனோட எக் கொஞ்சம் பெருசா இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, ஃப்ராகோட எக் பாருங்க, we can easily analyze it அப்படி. நெக்ஸ்ட் ஹென்ஸ் எக், நம்மளால கோழி முட்டைன்னு நார்மலா பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஆஸ்ட்ரிச் எக், எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. So these are all comes under the ranges of cell size from small to larger one. So in the chinna, from virus to ostrich egg, the size, shape or number of cells differs. So this is nothing but the ranges of cell size. Next, plant cell and animal cell. In this case, the plant cell is different from animal cells. Okay, so both cells are eukaryotic in nature, having a well-defined membrane. So eukaryotic in nature na cell wall and the cell membranes வந்து நல்லா இருக்கும். இந்த வெளியில கொடுத்திருக்காங்களே இந்த cell wall, the cell membranes. So இது ரொம்ப defined ஆ இருக்கும். It's very good அந்த மாதிரி இருக்கும். So bound nucleus. So இந்த nucleusக்கு ஒரு bound. Okay, in this case the plant cell and animal cell we are going to see. So first let us see about this plant cell. இதுதான் வந்து plant cell. Here we can observe a Golgi apparatus, chloroplast, nucleus, nucleolus, endoplasmic reticulum, cell wall, mitochondria. So இதெல்லாம் நம்மளால analyze பண்ண முடியும். So in plant cell it is usually larger in size, it is hard in nature. அப்போ இது யூஸ்வலா வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் பெருசா இருக்கும்னு பார்த்தாச்சு. இட் இஸ் ஹார்ட் இன் நேச்சர், இட் இஸ் லிட்டில் பிட் ஹார்ட் டு அனலைஸ், விச் மீன்ஸ் அதை கரெக்டா கட் பண்ணி எடுத்து we should analyze now. So it is hard in nature. And plant cell have a cell wall in addition to the cell membrane. அப்ப cell membrane ஓட சேர்ந்து என்ன இருக்கீங்க, cell wall இருக்கு. So next, plant cell have chloroplast which contain chlorophyll. So அந்த பிளான்ட்ஸ்க்கான குளோரோபிளாஸ்ட் இருக்கு. ஸோ அது மூலமா தான் குளோரோஃபில் என்ன ஆகுது, கண்டெயின் ஆகுது. நெக்ஸ்ட், பிளான்ட் செல்ஸ் ஹேவ் லார்ஜ் வாக்யூலஸ், சென்ட்ரியோலஸ் ஆர் ஆப்சென்ட். அதாவது பிளான்ட் செல்ல வந்து நிறைய வாக்யூலஸ் தான் இருக்கும், சென்ட்ரியோலஸ் வந்து இருக்காது. இட்ஸ் இன் ஆப்சென்ட் ஸ்டேஜ். ஓகே, ஸோ திஸ் இஸ் a plant cell and this is explanation for this, and this is the plant cell diagram. Okay, next, animal cell. Okay, here it is different from plant cell, right? So animal cells are generally smaller than plant cells. It is not so hard as plant cell. இது வந்து ரொம்ப hard கிடையாது. Like a plant cell we say that it is a hard, right?
But in the case of animal cell, it is not much hard. Okay, but in the case of animal cell, the cell wall is absent. Okay, but in the case of plant cell, we had a cell wall in addition to their cell membrane. அப்போ இங்க animal cellல வந்து chloroplast is usually absent. Why it is absent னா chlorophyll வந்து நமக்கு கன்சிடர் பண்ண மாட்டோம் animal cell right. So அதனால வந்து chloroplast is usually absent. Okay. Next, an animal cell may have many small vacuoles. நமக்குள்ள என்ன இருக்கும், நிறைய vacuoles இருக்கும். Centrioles are found in animal cells. So centrioles என்ன இருக்கும் animal cellல present ஆயிருக்கும். But in the case of plant cell, it is absent. So this is the animal cell. Here it is a mitochondria, and here it is the Golgi apparatus, and here it is the endoplasmic reticula, and here it is nucleolus, and this is nucleus, this is cytoplasm, and this is a plasma membrane. Okay, this is the diagram. Next, in a 3-dimension, we can see cell structure. Okay, because a well developed science showing 3-dimension. Okay, how it's looking here, we may see the cell membrane, nucleus. Inside the nucleus, we can see the nucleolus, cytoplasm, mitochondria, Golgi complex, endoplasmic reticulum. So this is the three-dimensional diagram. Okay, in between the case, we can observe in any way xy axis நம்ம எங்க வேணாலும் இதை observe பண்ண முடியும். Okay, in this case, the 3-dimensional view we know very well. 3D ல பார்க்கிறோம். We can see the 3 sides of the cell of the structure. What is the 3-dimension? Now we can see the 3 sides of the cell. So here we can observe the size, shape, and location of the organelles of the cells also. Okay, in the 3D view is appealing because it is most like reality. நம்ம வந்து 3D ல பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும், ரொம்பவே ரியாலிட்டியா இருக்கு இல்லையா? So அதான் சொல்லுறாங்க. In 3D we can see the entire view of the cell. 3D ல வந்து பாத்தீங்கன்னா full shape and full size, full rotation நம்ம என்ன பண்ண முடியும்னா entire view நம்மளால என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். So it exposes the accurate size and the shape and shows the correct location of the cell organelles. So நம்ம 3D ல பார்க்கும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா அதோட size, shape, where it located, எங்க அது place ஆயிருக்கு அப்படின்றது வரைக்கும் cell organellesல எங்க எல்லாம் இருக்கு அப்படின்றத we can easily assume. So these are all the basics. We should remember this always. Okay, next. Unit 6, human organ systems. First we learn the word cells. There we learned a plant cell and animal cell, and now we are going to learn human organ system. Generally, we know very well that the organ systems are formed by the association of organs. So ஒவ்வொரு ஆர்கனை சேரதான் ஒரு full structure of organ system நமக்கு என்னது கிடைக்குது. So this kind of organization helps the organism to perform various activities more efficiently. So எல்லா ஆர்கான்ஸும் ஒரே வேலை பார்க்குதா? கண்ணு பார்க்குதா? இல்ல கண்ணு பார்க்கும், காது என்ன பண்ணாது, பார்க்க முடியாது. சோ என்ன பண்ணாது, பார்க்க முடியாதுன்னா காதோட ஒர்க் என்னது, கேட்கறது. கண்ணால் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். So in this case we can easily say each organ is performing different functions. So வாய் பேசுது, smell என்ன பண்ணும், nose can smell, eyes can see, and ears can hear. So இது ஒவ்வொரு ஆர்கன் ஒவ்வொரு விதமானது பண்ணது இல்லைங்களா? So similarly internal organ என்ன பண்ண முடியும், inner organs-ல lungs breathe பண்றதுக்கு respiration process யூஸ் பண்றோம், and heart வந்து blood pumping-காக யூஸ் பண்றோம். So different types of works are doing, right? So the human body has 8 major organ systems. The skeletal system, digestive system, circulatory system, endocrine system, muscular system, respiratory system, nervous system, excretory system. Okay, in this case let us see about the skeletal system. The skeletal system consists of bones, cartilages, and joints. So நமக்கு skeletal அப்படின்னு சொன்னாலே we can say here bones இருக்கு, cartilages also we can say each and every part, and the joints, இங்க ஒரு joint, இங்க ஒரு joint இருக்கு. So we can say that, right? So bones provide a framework for the body. True. எப்படி framework ஆகுது அப்படின்னா ஒரு structure நமக்கு கொடுக்குது இல்லையா, கால், கை, முகம், shape. So each and everything is formed framework நமக்கு கொடுக்கிறதுனா அதுக்கு bones தான் major reason. So in the skeletal system
So bones along with the muscles help in movements such as walking, கால் மூலமா நடக்கிறோம், கால் மூலமா ஓடுறோம், chewing and dancing, நீங்க மெல்றீங்க, டான்ஸ் ஆடுறீங்க, you are raising your hands, so you are hitting, you are pushing something, right? So நீங்க என்ன பண்றீங்க, ஓடுறீங்க, நடக்கிறீங்க, தள்ளுறீங்க ஒரு விஷயத்தை இழுக்கிறீங்க, கரெக்டா? So these and all, ஓகே, இதெல்லாம் வந்து மசில்ஸ், போனோட மசில்ஸும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு ஒர்க், ஓகேங்களா? ஸோ மூமெண்ட்ஸ். ஸோ த அடல்ட் ஹியூமன் skeletal system consists of 206 bones. அடல்ட் ஹியூமன் skeletal system, நல்லா ஒரு வளர்ந்த பசங்களுடைய ஹியூமன் சிஸ்டம்ல, skeletal சிஸ்டம்ல எவ்வளவு போன்ஸ் இருக்கும்னா 206 போன்ஸ் இருக்கணும், ஓகேங்களா? அண்ட் few cartilages, ligaments and tendons. ஸோ அதுல தேவையான அந்த லிக்மெண்ட்ஸ் இருக்க வேண்டியதுல இருந்து அந்த ஜாயின்ஸ்க்கான லிக்மெண்ட்ஸ், அந்த ரிப்கான கார்டிலேஜஸ், ஸோ இது எல்லாமே பிளேஸ் ஆகும். ஸோ லிக்மெண்ட்ஸ் ஹெல்ப் இன் கனெக்டிங் போன் டு போன். ஸோ ஒரு ஜாயிண்ட்டுக்கும் ஒரு ஜாயிண்ட்டுக்கும் நான் சொன்ன மாதிரி அங்க வந்து ஒரு பசன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மூலமா என்ன ஆகும்னா போன் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ட் ஆக யூஸ் ஆகும். டென்டான்ஸ், actually tendons connect the bone to muscle. Tendonsக்கும் word here, if you are hearing tendons அப்படினாலே போனுக்கும் மசிலுக்கும் கூடிய கனெக்ஷன் தான் tendons. Okay, the two major division of skeletal systems are axial skeleton and appendicular skeleton. Axial skeleton forms the upright axis of the body which includes skull, vertebral column and rib cage. So in the skull, the vertebral column இருக்கு இல்லைங்களா, so இது இந்த rib cage வரைக்கும் பாத்தீங்கன்னா it comes under axial skeleton. In the appendicular skeleton consists of the bones of the limbs along with their pectoral and pelvic cultures. So balance இருக்கக்கூடிய அந்த pelvic and அந்த ribsக்கு கீழ இருக்கக்கூடிய அந்த pelvic part, அப்புறம் we know very well the limbs, அந்த விரல்கள், அந்த இங்க tibia, இந்த foot part வரைக்கும் பாத்தீங்கன்னா comes under with appendicular skeleton part. ஓகேங்களா? ஸோ அந்த இந்த பார்ட் ரிப்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா axial skeleton, and below that we can say it is the appendicular skeleton, comes under with the what limbs along with the pectoral and pelvic girdles. Okay, next skull அப்படின்னும்போது மண்டை ஓடு, we know very well, here it is the skull, see. Okay, அப்போ மண்டை ஓடுன்னும் போது it is giving the shape of your head, right? ஓகேங்களா? அதோட டீப் பொசிஷன் எப்படி இருக்கு, அதோட முகம் எப்படி இருக்கு, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஃபேஸ் எப்படி இருக்கு, பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ இங்க லிவர் ஜா இருக்கு, ஸோ இங்க nasal bone இருக்கு, partial இங்க temporal bone. So similarly so many things are there. In this case the skull is made up of cranial bones and facial bones. Okay, so cranial and facial bones மூலமா skull என்ன இருக்கு, ஃபார்ம் ஆயிருக்கு. It protects the brain and the structures of the face. ஸோ நம்மளுடைய ஸ்ட்ரக்சர், நம்மளோட ஃபேஸ்க்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குது, as well as ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம பிரெயின் என்ன பண்ணுது, இது ப்ரொடெக்ட் பண்ணுது, காப்பாத்துது. ஓகேங்களா? The hyoid bone present at the base of the buccal cavity. So அந்த buccal cavity, அந்த ஜாவர்லாக்கு கீழே என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த hyoid bone வந்து present ஆயிருக்கும். So at the base of the buccal cavity, the auditory osculus, malleus, incus and stapes are also included in the skull. அப்ப skull இதெல்லாமே present ஆயிருக்கு. Lower jaw, இங்க பாருங்க இந்த பல்லு கிட்ட இருக்கிற lower jaw. So இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா largest and strongest bone in the human face. அப்போ hereafter if you hear about a lower jaw na, you should remember that this is the largest and strongest bone in the human face. Okay, so these are all the important, and next we will go to the vertebral column. Vertebral column extends from the base of the skull. It protects the spinal cord. Spinal cord நமக்கு backbone and the spinal cord சொல்றாங்களா அதுதான். Okay, it is formed by the number of serially arranged small bones called vertebrae, singular vertebra. அதாவது vertebraeன்றது plural form, அதோட singular form வந்து vertebra. Okay, rib cage, limbs and girdles. Rib cage is nothing but the rib cage is made up of 12 pairs of curved, ஒவ்வொரு curve இருக்கும். இந்த ரிப்ன்றது பாத்தீங்களா, இந்த curve இருக்க போன்ல இங்க இந்த யூ ஷேப் மாதிரி இப்படி மாறி இருக்கு, இப்படி வந்து இப்படி போயிருக்கு, இப்படி வந்து இப்படி போயிருக்கு bones. So it protects the delicate vital organs such as heart and lungs. சரி, நமக்கு இங்க heart and lungs எல்லாம் என்ன பண்ணுது, protect பண்ணுது. Limbs, man has 2 pairs of limbs, namely upper forelimbs and lower hind limbs. So forelimbs are used for holding, writing, etc. and while hind limbs are used for walking, sitting. So நம்ம எழுதுறதுக்கு
ஒரு விஷயத்தை பிடிச்சுக்கிறதுக்கு ஃபோர் limbs and hind limbs are used to walk பண்றதுக்கு உட்கார்றதுக்கு என்னது hind limbs யூஸ் பண்றோம். So girdles is nothing but the four limbs and the hind limbs are attached to the axial skeleton with the help of pectoral and pelvic girdles respectively. So இந்த bone மூலமா இந்த ரெண்டு part அதாவது pectoral and pelvic girdle respectively axial skeleton point ஒரு attachmentக்காக அது ஓகேங்களா. So this is a basic. And next, sense organs. Why we need sense organ? Sense we need. Don't you have sense in திட்டுவாங்க, which means உனக்கு அந்த உணர்வு இருக்கா அப்படின்னு திட்டுவாங்க. So sense organs are like the windows to the outside world. So யாராவது உனக்கு கிள்னாங்கன்னா உனக்கு என்ன ஆகும், வலிக்குது. So sense உனக்கு இருக்குன்னு அர்த்தம். There are 5 sense organs: eyes, ears, nose, tongue, and finally we are getting the skin. ஓகேங்களா, கண்ணில் ஏதாவது பார்த்தா எரியும் இல்லையா, காதுல ஏதாவது யாராவது கத்திட்டாங்கன்னா we feel like ஷாக்கா ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, நோஸ் இரிட்டேட் பண்ற மாதிரி ஸ்மெல் இருந்தா அது எடுத்துக்காது, டங் காரமா இருக்கா தித்திப்பா இருக்கா அப்படின்றத ஃபீல் பண்ணுது. ஸ்கின் as I told, யாராவது கிள்றாங்க அடிக்கிறாங்கன்னா you may feel some sense on that. Okay, they make us unaware, they make us aware of our surroundings. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எந்த மாதிரி சரௌண்டிங்ல இருக்கோம், எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கோன்றதை நம்ம என்ன பண்றோம் புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. So we are able to see, hear, smell, taste and feel only through these sense organs. Okay, let us see about eyes. This is your eyes. இப்படிதான் உங்களோட கண் என்ன இருக்கும், present ஆயிருக்கும் ஓகேங்களா. So eyes helps us to see things around us. நமக்கு சுத்தி என்ன இருக்கு, நமக்கு முன்னாடி என்ன இருக்கு, நமக்கு எதிர்க்க யார் இருக்காங்க, நான் என்ன பாக்குறேன்றத நம்ம கண்ணு மூலமா தான் பாக்குறோம் இல்லைங்களா. So என்ன இருக்கு, என்ன நடக்குது, என்ன கலர், என்ன ஷேப், என்ன சைஸ் அப்படின்றத வரைக்கும் நம்ம என்ன பண்றோம், we are analyze it. So whether they are near or far, கிட்டையோ இல்ல தூரமோ, moving or at rest, அது வந்து நகருது அல்லது மூவிங் போயிட்டு இருக்கும், we can observe that. Okay, the eyelids and eyelashes keep the eyes safe. So நமக்கு கண்ணுக்குள்ள அந்த இமைகள் இருக்கு இல்லையா, ரெப்பை பகுதி, சோ அதை நம்ம மூடி மூடி திறக்கிறோம் இல்லையா கண்ணை, அப்ப அந்த ஐலிட்ஸும் ஐலாஷஸும் பாத்தீங்கன்னா நம்ம கண்ணை என்ன பண்ணுது, பாதுகாக்குது. இப்ப ஏதாவது யாராவது கண்ணு மேல அடிக்கிறோம், டக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கண்ணு மூடுவோம்ல. So which means நம்மள அது வந்து காப்பாத்துது, வெளில டஸ்ட் இருக்கும்போது கண்ணை மூடிப்போம். So இது ஆட்டோமேட்டிக்கா நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலுமே it keeps the eyes safe. ஓகேங்களா. The eyes has 3 main parts, namely cornea, iris and pupil. இங்கதான் iris இருக்கும், இங்கதான் lens இருக்கு, and in here you may observe the pupil, and here we can say it is the cornea. So here it is the retina part. Okay, next come to the part skin. Skin is the largest sense organ as it covers the whole body. The skin helps to feel the things around us by touching that, it is whether they're hot or cold, smooth or rough, dry or wet, hard or soft. Skin covers your body and protects it from germs. It also keeps the body moist and regulates the body temperature. அதாவது நான் சொன்னதுதான், நம்மள யாராவது டச் பண்ணா நமக்கு ஃபீல் ஆகும், சூடா ஏதாவது நம்ம மேல பட்டுச்சு நமக்கு ஃபீல் ஆகும், சில்லுன்னு வச்சா ஃபீல் பண்ணுவோம், இல்ல ஒரு விஷயத்த நம்ம லென்ஸ் அல்லது ஏதாவது சாஃப்டா ஒரு இது தொட்டு பார்த்தா we may feel smooth or ரஃப்பா இருந்தா ரஃப்னு சொல்லுவோம். சோ அது ட்ரையா இருக்கா இல்ல ஈரமா இருக்கா, நல்லா காஞ்சிருக்கா இல்ல ஹார்டா இருக்கா சாஃப்டா இருக்கான்றத நம்ம டச் பண்ணி பார்த்தாலே நம்ம ஸ்கின் அதை ஃபீல் பண்ணி நமக்கு என்ன பண்ணுது, நமக்கு அதை சென்ஸ் நம்ம உணர வைக்குது. Okay, but that is nothing but a sense organ. நம்ம உணர வைக்குது, we are feeling that. Okay, so the skin covers the body and protects from germs. நமக்கு அந்த ஸ்கின் தான் பாத்தீங்கன்னா டாப் டு பாட்டம் நமக்கு ஸ்கின் தான் என்ன பண்ணுது, நம்ம பாடியை கவர் பண்ணிருக்கு. வெளியில இருக்கக்கூடிய germs, பாக்டீரியாஸ் மூலம் என்ன பண்ணுது, நம்மள காப்பாத்துது. which means நம்ம வாஷ் பண்ணோம்னா அது போயிடுது இல்லையா, ஸ்கின் மேல இருந்துச்சுன்னா அதுதான். It also keeps the body moist and regulates the body temperature. அது நம்ம பாடி டெம்பரேச்சரை வந்து ரொம்ப மாய்ஸ்சரா மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும், ஈரப்பதமா லைட்டா. இப்போ நீங்க வந்து ஃபேன் இல்லாம இருந்தீங்க அப்படின்னா ஒரு ரூம்குள்ள you may feel sweat, right? சோ உங்க பாடியில தண்ணி எல்லாம் வெளியில வருது, அப்போ உங்க முகத்துல எப்படி இருக்கும், ரொம்ப மாய்ஸ்சரா இருக்கும் ஓகேங்களா. similar regulates the body temperature. உங்க பாடி டெம்பரேச்சரை வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலைஸ் பண்றதுக்கு ஸ்கின்னும் ஒரு பார்ட்டா ஒர்க் பண்ணுது ஓகேங்களா. சோ functions of the skin. ஸ்கின்னோட ஃபங்க்ஷன் என்ன, ஸ்கின் ஃபார்ம்ஸ் தி எஃபெக்டிவ் பேரியர் அகைன்ஸ்ட் தி இன்ஃபெக்ஷன் ஆஃப் பை மைக்ரோப்ஸ் அண்ட் பேத்தோஜன்ஸ். சோ மைக்ரோப்ஸ் ஆர் பேத்தோஜன்ஸ் மூலமா வரக்கூடிய இன்ஃபெக்ஷனை தடுக்குது ஓகேங்களா. ஸ்கின் ஹெல்ப்ஸ் அஸ் டு சிந்தசைஸ் விட்டமின் டி யூசிங் சன்லைட். அப்ப அந்த ஸ்கின் வந்து நல்லா இருக்கணும்னா நமக்கு என்ன தேவை, விட்டமின் டி தேவை. தட்ஸ் வை டாக்டர்ஸ் ஆஸ்கிங் அஸ் டு ஸ்டாண்ட் இன் அ சன்லைட்.
உச்சி வெயில்லாம் கிடையாது. மார்னிங் ஒரு 8 o'clock 6 o'clock இருந்து 8 o'clock வரைக்கும் till 8 o'clock you can stand. ஈவினிங் 3:30 to 3:30 அப்புறமா ஒரு 4:30 கூட ஓகே. 4:30 to ஒரு 5:30 or 6 o'clock வரைக்கும் we can stand on it. So which means we can synthesize vitamin D. Okay, so these are all the basics. So finally we are going to see about the excretory system. So nitrogenous waste are removed from the body by the excretory system. So இந்த excretory system மூலமா என்ன பண்ணுது, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத wastes என்ன பண்ணுது, remove பண்ணுது. So it is composed of kidneys, ureterus, urinary bladder and urethra. So இதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்றோம், நம்ம excretory system work பண்ணுது. So இந்த kidneys அப்படின்றத பத்தி let us see now that these are not bean shaped structure. See, இது எப்படி bean shaped structure இருக்கு இல்லைங்களா, அதுதான். So present in the abdominal cavity. The functional units of the kidney are called nephrons. அப்ப அந்த functional unit அப்படின்றது nephrons சொல்லிட்டோம் இல்லையா. So which is nothing but which filters the blood and from the urine. So blood வந்து filter பண்ணி urine form பண்ணி அதை என்ன பண்ணது, waste நமக்கு வெளியில கொண்டு வருது. So this is nothing but regarding your kidney part. Okay, so first we saw about the cell. There we have mentioned what is by cell, and then we saw about a plant cell and animal cells, and then finally we come to an end with what is meant as animal cells and plant cell, and we differentiated it. Okay, then we come to the next point, human body. There we saw about the human skeletal systems, right, and different types of organs, sense organs like eyes and skin. And next finally we saw about the excretory system. Okay, so these are all very much basic, students, so you should always remember this. And you can collect your materials after you received your messages. In a school they will send you the message. ஓகேங்களா, ஸ்கூல்ல வந்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. Then come and collect your materials. Thank you.